இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் 8th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். Rahu wish to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash or by giving it into installments at rupees 4,800 in the first month, 4,750 in the second month, 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find total amount paid in 10 installments. How much extra amount that he has to pay than the cost. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். கொஷின் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது இல்லையா, கதையாக இருக்குது. பட்டு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு. ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, ரகுங்கிற ஆள் வந்து ஒரு லேப்டாப் அப்படிங்கிற பை பண்ண போகிறாரு, வாங்க போகிறாரு. அது எவ்வளோ ரூபாய்க்கு கேஷாக கொடுத்து வாங்குறதா இருந்தால் 40,000 கொடுத்து வாங்கினா டேரெக்டாக வாங்கிடலாம். பட் நம்மகிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிற மெத்தட் இருக்குது. அது எப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமௌண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் மந்த் வந்து 4,800 பே பண்ணால் போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மந்த்து. அடுத்த மந்த் வந்து ஒரு 50 ரூபா கம்மியாக 4,750 பே பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்த மந்த்து 4,700 தான் பே பண்ணால் போதும். இந்த மாதிரி 50-50 குறைஞ்சிட்டே போய் ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டுறாரு. 10 மாதம் கட்டுறாரு இது. இப்போ இந்த 10 மாதம் முடிவில் அவர் கட்டின அமௌண்ட்டு வந்து எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணால், ஃபஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். மொத்தமாக இந்த 10 மாதம் முடிவில் அவர் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்காரு, எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்காருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ எஸ்என் தான். ஓகேவா? எஸ்என். ஸோ சீரிஸ் எழுதுகிறோம். எல்லா டேட்டாவும், எல்லா ஃபார்முலாவில் உள்ள எல்லா டேட்டாவும் எடுத்து எஸ்எல்ல சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹி ஹேஸ் டு பே தென் த காஸ்ட். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக கட்டும்போது அவர் எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது வருதுங்கிறத கண்டுபிடிங்க. ஏன்னா கேஷாக கொடுக்கும்போது 40,000, பட் இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டும்போது கொஞ்சம் கூடும் கண்டிப்பாக. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிங்க. அப்போ நம்மளுக்கு வந்து யாருக்குனே ஃபஸ்ட் கொஷின்லேயே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து 40,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ கொஷின் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் கரெக்டாக அந்த டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்என் கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 40,000 அப்படிங்கிறது கேஷாக கொடுக்குறது, அது வந்து தனி. இன்ஸ்டால்மெண்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட் மந்தில் எவ்வளோ கட்டுறாங்க, இது வந்து சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட் மந்த்து 4,800 கட்டுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் 4,750 கட்டுறாங்க. அதுக்கடுத்த மாதம் 4,700. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது 10 இன்ஸ்டால்மெண்ட்டு. அப்போ இதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து எழுதலாமா? அப்போ ஏ எவ்வளவு? 4,800. டி எவ்வளவு? T2 மைனஸ் T1 எவ்வளவு? 4,750 மைனஸ் 4,800 அப்படிங்கும்போது -50 வரும். என்னங்கிறது எவ்வளோனா 10 இன்ஸ்டால்மெண்ட். பிகாஸ் டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ n = 10. டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம எஸ்என் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்என் ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 × d. எல்லாமே தெரியும், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தான். 10/2 2 × a எவ்வளோமா? 4,800 ப்ளஸ் 10 - 1 × -50. ஸோ டக்குன்னு போட்டலாம். 5 2s are 10. ஸோ இங்கே 5. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 0 0 16 1 4 2s are 8 9. ஹியர் 10 - 1 9 × -50. அந்த மைனஸை வந்து விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ 5 × 9,600 minus 450 வரும். 9 × 5 45 × 0. ஸோ இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 0 - 0 10லேருந்து 5 போச்சு 5. ஸோ 0 9 5 5 வரும்னு நினைக்கிறேன். எஸ் 6 மைனஸ் இதுலேருந்து 450 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வரும். இங்கே இருந்து 10 10 - 5 5 5 - 4 1. ஸோ 9 150. சாரி. ஓகே,
9150 வரும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ பே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 45,750 ருபீஸ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஈஸி தான். என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த அவங்க பே பண்ண அமௌண்ட்லேருந்து ஜஸ்ட்டு கேஷாக பே பண்ணும்போது அவங்க எவ்வளோ பே பண்ணால் போதும், 40,000 பே பண்ணால் போதும் இல்லையா? அந்த 40,000 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ண அமௌண்ட்டு. ஸோ பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருது, 5,750 ருபீஸ். அவ்வளோதான் கொஷின். ரொம்ப ஈஸி தான். அதாவது கொஷின் தான் பெருசாக இருக்குது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சீரீஸை எழுதி கரெக்டாக ஏ என்ன டி என்ன என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா எஸ்என் கண்டுபிடிச்சிடலாம். இதுலேருந்து நம்ம கேஷ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.